ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹட். இது மண்டே மார்னிங்கு. ஒரு கிரகப்பிரவேச ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதான் மார்னிங்கே கிளம்பிட்டோம். வழக்கம் போல் நாங்கள் பிளான் பண்ணது ஒரு டைம் தான், கிளம்புனது ஒரு டைம் தான். ஒரு வழியாக பேபிக்கும் டிஃபன் பேக் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டோம். 2 வீலரில் தான் போயிருந்தோம். ஏன்னா பேபிக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு. ரீசெண்ட் டைம்ஸில் அவருக்கு வந்துட்டு வெளியில் போகிறதுனா அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்பவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாரு, ஹாப்பி ஆகிடுறாரு. சரி, அவருக்கு ஒரு சேஞ்சாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு 2 வீலரில் கிளம்புனோம். ரொம்ப ஜாலி மூடுக்கு வந்துட்டார். வீடு கொஞ்சம் இன்டீரியரில் இருந்ததுனால கொஞ்சம் கேட்டு கேட்டு விசாரித்து போனோம். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். வீடும் ரொம்பவே சூப்பராக கட்டியிருந்தாங்க. இன்டீரியர் ஒர்க்கெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. டிஃபன் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் கிளம்புனோம். வீடு ரொம்பவே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஏன் வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அம்மா வீடு இப்போ வீடு கட்டிகிட்ருக்காங்க. கொஞ்சம் சின்ன வீடு தாங்க. ஆனால் கனவு ரொம்ப பெருசு எனக்கும் அண்ணாக்கும். ஏன்னா நாங்கள் இருந்தது தாத்தா வீடு. இருந்தாலும் நாம் கட்டணுன்னு ஒரு வீடு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணாவும் ரொம்ப ஆசைப்பட்டோம். இப்போ அண்ணா அதை ட்ரீமை ட்ரூ பண்ணிகிட்ருக்காரு. பட் ஸ்டில் நானுமே அம்மா வீடு கட்டிகிட்ருக்காங்கன்னு தான் சொல்ல முடியுமே தவிர நாம் வீடு கட்டுறோன்னு இப்போ சொல்ல முடியாது. இப்போ எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. பார்ப்போம், அது கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. எங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு தோட்டம், அதில் வந்துட்டு ஒரு குட்டியாக ஒரு வீடு, ஒரு மந்த்லி ஒன்ஸ் போய் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம், கடவுள் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. அவ்வளோதாங்க, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆப்போசிட் ரோட்டில் போணுச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் சிட்டிக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சேலத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கண்ணங்குறிச்சி சைடு பார்த்தோம்னா ஒரு பக்கமாக ஓடை, ஒரு பக்கம் நல்ல பச்சை பசேல்னு இருக்கும். அந்த வழியாக தான் போனோம். நம்ம கூகுள் அக்கா மேலே பாரத்தை போட்டுட்டு கிளம்பிட்டோம். நல்ல வேளை அக்காவும் சொதப்பாமல் எங்களை எங்கே கொண்டு போய் சேர்க்கணுமோ கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஒரு பக்கம் ஓடை, ஒரு பக்கம் வந்துட்டு பச்சை பசேல்னு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே பார்த்துட்டே அப்படியே போயிட்டுருந்தோம். நல்ல வேளை ஒரே ரோடாக இருந்ததுனால டைவர்ட் ஆக பெருசாக சான்ஸ் இல்லை. அதனால் அக்கா எங்களை காப்பாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக அக்கா எங்களை கைவிடாமல் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.